தந்தையர் தின சிறப்பு செய்தி. நாங்கள்லாம் தந்தைகள் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு சிலர் நினைக்கக்கூடாது. கொஞ்சம் செய்தியை கவனமாக நீங்கள் கேட்டால் கடைசியிலே சந்தோஷப்படுவீர்கள். அப்பா மகன் உறவு, அப்புறம் மகள் உறவு, ரெண்டையும் நான் உங்களுக்கு தெளிவாக கூற விரும்புகிறேன். குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் தந்தைக்கு ஒரு பொறுப்பு, தாய்க்கு ஒரு பொறுப்பு. தந்தை கண்டிப்பாளர், ஆனால் அதே சமயம் குடும்பத்தை நடத்துபவர். இது பொறுப்புள்ள ஒரு தகப்பனுக்கு நான் சொல்லப்படுகிற செய்தி. பொறுப்பில்லாத தகப்பன்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். வேதத்தை படித்து அதன்படி வாழ ஆசைப்படுகிற தந்தைமார்களுக்குத்தான் இந்த செய்தி. தந்தை கண்டிப்பாளர், அதே சமயம் அன்புள்ளவர், குடும்பத்தை நடத்துபவர். அதாவது சம்பாதித்து அந்த குடும்பத்தை கடன் இல்லாமல் நடத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே சிந்தித்து செயல்படுபவர். ஒரு சில நேரங்களில் கடன் ஆகி விடுகிறது, அதை கட்டுவதற்கு அவரே முயற்சி செய்கிறார். அது தாய்க்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அல்ல அன்பானவர்களே. ரைட், ஓகே. நான் தாய்களை நான் கீழ்படுத்துவேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த உலகத்திலே ஆண்கள் வேலைக்கு சென்று பெண்கள் வீட்டு காரியங்களை பார்ப்பதுதான் இருந்தது. இப்பொழுது அப்படியாக இல்லை. அதனால்தான் குடும்பங்கள் என்று சரியாக இயங்குவதில்லை என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என் குடும்பத்தில் என் மனைவி என்னுடைய பிள்ளையை பார்ப்பதற்காக தன்னுடைய 18 டிகிரி படித்தும் அதை ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு என் பிள்ளையை வளர்ப்பதற்காக அவர்கள் தியாகம் செய்தார் என்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் மனைவிக்கு ஒரு நல்ல கணவனாகவும் என்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல தந்தையாகவும் இருக்க நான் ஆசைப்பட்டேன், ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன், இனியும் ஆசைப்படுவேன். ஒரு பஸ்ல ஓட்டுநர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் நடத்துனரும் முக்கியம். இப்ப 2 பேரும் சரியா இருந்தா தான் அந்த பஸ் சரியா போகும். குடும்பமும் அப்படித்தான். எனது தொழிலில் நான் அநேக இடங்களில் அவமானப்படுகிறேன். ஏனென்றால் நான் இந்த குடும்பத்தை நடத்தி கடவுளுக்கு மகிமையை செலுத்த வேண்டும். ஆம் அன்பானவர்களே, கடவுளை சந்தோஷப்படுத்துவதை விட குடும்பத்தை நடத்துவதில் எனக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. சரியாக நான் வீட்டு காரியங்களை பாருங்க, நான் ஒரு சில வேலைகளுக்கு தான் இன்னும் செய்ய முடியவில்லை. அதையும் செய்வதற்கு நான் இன்னும் முயற்சி செய்து வருகிறேன். அதாவது அந்த சமையல் அறையில் இருக்கும் வேலைகள், இந்த சந்தைக்கு செல்வது, ஒரு சில காய்கறிகளை வாங்குவது என்ற அடிப்படையிலே பார்க்கும் பொழுது நான் அதிலே கொஞ்சம் முதலில் அப்படியாக இல்லை. இப்பொழுது மனம் திரும்பி குடும்பத்தை கட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் அங்கே சென்று ஒரு சில காரியங்களை, ஒரு சில பொருள்களை வாங்கி வருகிறேன். ஓகே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல தந்தையாகவும் என் மனைவிக்கு ஒரு நல்ல கணவனாகவும் பெயரளவில் மட்டுமல்ல செயல்முறையில் நேர்மையாக பணம் சம்பாதிப்பவனாக, அதை உரிய முறையில் குடும்பத்துக்கு செலவு செய்வனாக. ஐ மீன், நான் வெளியில நான் போனோம்னா நான் என்ன வேணா சாப்பிடலாம். பணமும் உள்ளது, வண்டியும் உள்ளது. இந்த கோயம்புத்தூர்ல அநேக இடங்களுக்கு நான் சுற்றுகிறேன். தேவையில்லாம அதை இதையும் நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு ஒரு குடும்பம் உள்ளது, நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு டீ குடிப்பதற்கு கூட நான் விரும்புவதில்லை. ஏனென்றால் எனக்கு ஒரு குடும்பம் உள்ளது. நான் தெரியாமல் ஒரு அவசியம் என்றால் குடிக்கத்தான் செய்ய வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தேவையில்லாமல் நான் அங்கேயும் சென்று அதை இதையும் சாப்பிட வரும். சின்ன சின்ன காரியம்தான் அன்பானவர்களே. நல்ல தந்தையாக இருப்பது கடவுளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ரைட், என் குடும்பத்துக்கு நல்ல பொறுப்பாளராக செயல்பட முடிகிறது. ஏனென்றால் நான் ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்தவை மற்றவர்களுக்கு சொல்பவன். நான் வாழாவிட்டால் நான் பேசுவதற்கு எந்த விதத்திலும் லாய்க்கிய அல்ல. இது என்னால் ஆனதல்ல, என் தேவனால் ஆனது, என்னுடைய இயேசுவால் ஆனது. ஆம் அன்பானவர்களே,
நல்ல தந்தையாக செயல்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு ஒரு தந்தை இருக்கிறார் அன்பானது. எனக்கு ஒரு உலக தந்தை இறந்து விட்டார். ஆனால் ஆவிக்குரிய தந்தை இந்த உலகத்திலே இருக்கிறார். அப்போ அவரை நான் நல்ல ஆலோசகராக எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆம் அன்பானது. ஏசாயா 9:6 என்ன சொல்லப்படுது? ஆலோசனை கர்த்தா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன், உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு அன்பானது. இப்ப ஆலோசனை நாம் யாரிடத்திலே பெற்றுக் கொடுக்கிறோம்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போதகர் வேதத்தில் இருக்கும் ஒரு சில காரியங்களில் ஆலோசனை சொல்வார். அது எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு தெரியாது. ஆனால் வேதத்தில் உள்ள காரியங்கள் நமக்கு உண்மையாகவே நல்ல ஆலோசனை புத்தகமாக இந்த இருக்கிறது. நான் கடந்த வாரம் சொன்ன மன்னிப்பின் புத்தகம் என்று சொல்லி இந்த நாள்ல சொல்றேன் ஆலோசனை புத்தகம். ஒரு நல்ல ஆலோசனை புத்தகம். நம்ம எங்க இருக்கிறோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏது பண்ணிட்டு இருக்கோம், என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சரியாக போதிக்கிற நல்ல ஆசிரியர் வேதாகமம். இந்த வேதாகமத்தை படிக்கும் பொழுது நமது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் கர்த்தரோடு பேசுகிறோம். இதுதான் ஜெபம் என்கிறது, வேத வசனத்தை படிப்பது என்பது. எத்தனை பேர் இப்படியாக நீங்கள் செய்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஏதோ மத சடங்காலத்தை போலதான் நிறைய பேர் இன்னைக்கு அதனாலதான் ஒரு ஆலோசனை சொன்னாங்க கூட அவங்க புரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. என்ன இவ்வளவு வித்தியாசமா சொல்றாரு அப்படின்னு. இப்போ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு மாதிரி ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவங்க சொல்வதை நான் காதால கேட்கிறேன். ஆனால் என் போதகர் வேதாகமத்தின் மூலமாக இப்படி நீ மன்னிப்பு போய் கேட்கணும்ப்பா, இது ஆண்டவருக்கு பிரியமான ஒன்றுன்னு சொல்லு அந்த காலத்தில் சொல்லும் பொழுது நான் அந்த மன்னிப்பு கேட்டு விட்டு பின்புதான் மற்ற வேலைகளை பார்ப்பேன். உடனே கீழ்ப்படிதல். ரொம்ப ஆதியாகமம் 27 நீங்க படிக்கும் பொழுது அந்த அப்பா மகன் உறவு எவ்வளவு பெரிதானது, எவ்வளவு உண்மையானது, எவ்வளவு பரஸ்பரமானது, எவ்வளவு புனிதமானது என்று சொல்லி அங்க நம்ம பார்க்கலாம். அருமையான ஆபிரகாமுக்கு ஒரே மகன் கிட்டத்தட்ட 100வது வயதிலே அவர் ஆண்டவர் தருகிறார். அந்த மகனையும் என்ன சொல்லுகிறார்? எனக்கு பலியிடு என்று சொல்லுகிறார். ஆனால் நல்ல தந்தையாக ஆபிரகாம் இருந்த நிமித்தமாக தேவனை அவர் சரியாக புரிந்து கொண்டார். என்னுடைய தந்தை எனக்கு நன்மையே செய்வார். இந்த இடத்துல நம்மை போட்டு பார்த்தா கண்டிப்பா கீழ்படிஞ்சிருக்க மாட்டோம். என்ன ஒரு சிலர் இவ்வளவு பெரிய கர்த்தர் இவ்வளவு பெரிய ஒரு பலியிட சொல்றாரே, ஒரு மனசாட்சி இல்லாதவரேன்னு சொல்லி ஒரு சிலர் நினைப்பதை பார்க்கிறோம். அப்படியாக இல்லை. வேதத்தை நன்றாக நாம் படித்து பார்த்தால் அந்த உறவை நாம் புரிந்து கொள்வோம். அது நம்ம ரசிக்கப்பட்டு ஆண்டவரை தந்தையாக ஏற்றுக்கொள்ளும் நிமித்தமாகத்தான் இதெல்லாம் புரியும். இல்லைன்னா புரியாது. எவ்வளவு பெரிய ஒரு செய்தி யோசிச்சு பாருங்க. ஒரே மகனை கொடுத்து விட்டு அங்கே எனக்கு பலியிடு என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுவதை நம்ம ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். சோதனை நமக்கு வேண்டும். அதுதான் அர்த்தம். சோதனை இல்லாம வாழணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. சோதனையே இருக்கக்கூடாது, எல்லாம் வெற்றியாக இருக்கும். மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் நிறைய ஆயிட்டுருக்காங்க. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் உள்ளது என்பதை நாம் ஒரு நிமிஷம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமா, வெற்றி என்பது
சந்தோஷம் தான். ஆனால் தோல்வி என்பது மிகப்பெரிய அனுபவம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே, அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு. இதை சொன்னவுடன் ஆபிரகாம் அப்செட் ஆகலைங்க, உடனே கீழ்ப்படிந்தார். ஏனென்றால் நல்ல தந்தை அவர்தான் ஆபிரகாமுக்கு ஒரு மகனை கொடுத்தார். அந்த மகனை இப்படியாக செய் என்று சொன்ன பொழுது அந்த அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் இந்த உலகத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்பானது, நமது ஆண்டவரோடு நாம் எவ்வளவு நல்ல தொடர்பை வைத்துக் கொண்டிருக்கோம், அப்பொழுதுதான் நாம் நல்ல தந்தைகளாக இந்த உலகத்தில் நடமாட முடியும் என்பதை எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லாமல் ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்கிறேன். ரைட். அப்போ அவர் என்ன பண்றாரு, உடனே கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிந்து அவர் போய் தகன பலியிட்டார். தகன பலியிடும் பொழுது அங்கே ஆண்டவர் தேவதூதனை வைத்து தடுத்து என்ன சொன்னார், என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்ற ஒரு அருமையான சர்டிபிகேட்டை கொடுத்தார். தேவனுக்கு பயந்தவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழுகிறோமா? நமது தேவ பயம்தான் நமது பிள்ளைகளை வழிநடத்தும். நம்ம ஏனோ தானோ இருந்தா அப்புறம் எங்க போய் நம்ம பிள்ளைகள் நமது பிள்ளைகள் நம்மைத்தான் அதிகமாக பார்க்கும். பைபிள் படி ஜெபம் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப 10 கற்பனைகளை இந்த வருஷம் எங்களுடைய டியூஷன் சென்டர்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய அட்டையாக பிரிண்ட் பண்ணி நாங்க கொடுத்துருக்கோம். இந்த கோயம்புத்தூர்ல ஒரு பாய்ஸ் ஹோம் 100 பேர் படிக்கிறாங்க, அங்கேயும் கொடுத்துருக்குறோம். இந்த 10 கற்பனைகளை மனப்பாடம் செய்து இந்த வருடத்தில் எல்லாம் அந்த இதுக்குள்ளாக எப்ப கேட்டாலும் 12 மணிக்கு எழுந்து கேட்டாலும் அதை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் சிந்தித்து அதை தரிசனமாக நான் எனக்கு ஆண்டவர் காண்பித்து இப்படிப்பட்ட அந்த வசன அட்டைகளை கொடுத்துருக்குறேன். அப்ப எந்த அளவுக்கு அவங்க கீழ்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கீழ்படுகிறீர்கள்? நீங்கள் தேவனுக்கு பயந்தவர்களா? உண்மையான தந்தையாக இருந்தால் நீங்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டும். ஆபிரகாம் தன் வாழ்க்கையின் ஆலோசகராக கர்த்தரை எப்பொழுதும் வைத்துக் கொண்டார். வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 73:24, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் அப்படின்னு சொல்லி. சங்கீதம் 16:8 என்ன சொல்லப்படுதுன்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாதத்தில் நிறுத்தபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி தெளிவாக வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆமாங்க, தேவைக்கு மட்டும்தான் ஆண்டவரை வைத்துவிட்டு அப்புறம் கலட்டி விடுகிற கிறிஸ்துவ சமுதாயம் தான் இன்று இருக்கிறது என்று வருத்தத்துடனும் கண்ணீருடனும் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆம் அன்பானது, இப்போ நான் இந்த சிஎஸ்சி இம்மானுவல் சர்ச்சில் ஒரு காரியத்தை கண்டேன். ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஷாக். அவரு பேங்க்ல வேலை செய்யறாரு, அந்த அம்மா டாக்டர் ஜிஹெச்ல. 2 பேரும் அந்த 40 டேஸ் அந்த இதுக்கு வராங்க. நானும் பார்க்குறேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் வருவாங்க. பையனுக்கு பொண்ணுக்கு வேணும், பொண்ணுக்கு பையன் வேணும், அப்புறம் வீடு கட்டணும், அப்புறம் தொழில் உயர்வு, இப்படியாக ஏதோ ஒரு காரியத்தை வைத்து தான் 40 நாள் உபவாசம் இருந்து ஆண்டவரத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சுயநலவாதிகளாக எனக்கு கொண்டிருப்பாங்க. அப்போ அவங்க 2 பேர் சொன்னாங்க, என்னுடைய மகனுக்கு திருமணம் ஆக வேண்டும். ரைட், ஓகே. அப்போ எப்படியோ ஒரு
40 நாள்ல திருமணம் ஆகிவிட்டது. அதுக்கு பின்பாக அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை 9 மணி சர்வீஸுக்கு 10 மணிக்கு தான் வருவாங்க. எப்படி பாருங்க, தேவை முடிந்தவுடன் ஆண்டவரை வேலைக்காரரை விட கேவலமாக நடத்துகிற கிறிஸ்தவ சமுதாயம் இருக்கிறது. எப்படி இவங்கெல்லாம் நல்ல தந்தைகளாக நல்ல குடும்பத்தை நடத்துவதாக இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. தேவைக்கு மட்டும்தான் ஆண்டவர் எனக்கு நான் ஜெபம் பண்ணா எனக்கு தேவையை சந்திக்கணும், சுகம் கிடைக்கணும், அப்புறம் அரிசி நடக்கணும், அற்புதம் நடக்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்னுடைய மனசாட்சி எப்படி இருக்குது, நான் எப்படி இருக்கிறேன், நான் எங்க இருக்கிறேன், நான் ஆக்சுவலா சரியானபடி கர்த்தருக்கு மகிமையா வாழ்றேனா இல்லையா, அப்புறம் சரியில்லைன்னா அதை சரி செய்யறதுக்கு ஆர்வப்படுறேனா, அதெல்லாம் இல்லை. ஆண்டவரே கேட்டா கொடுத்துடணும். அப்புறம் அவரை கழட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். ஆண்டவர் அன்பானவர், அதே சமயம் கண்டிப்பானவர், கோபமானவர் என்று சொல்லி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது. இது கிருபையின் காலமானதால் தண்டனை இல்லை, மன்னிக்கிறார். மறுபடியும் உங்களுடைய தவறுகளை நீங்கள் மறைத்துக் கொண்டு வாழ்கிறீர்களா என்றால், அவர் கண்டிக்கவில்லை என்றால், அவர் உங்களை தண்டிக்கவில்லை என்றால், அது கிருபையின் காலம் என்று சொல்லி நீங்கள் நினைத்து மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவருக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்புறம் என்ன பண்ணணும், காரியங்களை சரி செய்ய வேண்டும். ஒரு ஊழியர் சொல்றாரு, விசுவாசி குடும்பத்துக்கு ஜெபிக்கணுங்க, அவங்க பிள்ளைக்காக ஜெபிக்கணுங்க, அவங்க தேவைகளை சந்திக்கணுங்க எப்படியாச்சு. ஆனா அதே வீட்டுல போய் நான் சத்திய சொன்னா நான் சத்துருவா மாறுறேங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியர் சொல்றாரு. தண்ணீரோடு சொல்லுகிறார், சத்தியத்தை சொன்னால் அவர்கள் சத்துருவாக மாறுகிறார்கள். அரிசி இல்லைங்க, பருப்பு இல்லைங்க, அப்புறம் பிள்ளைக்கு படிப்புங்க, அதுங்க இதுங்க, எல்லாத்துக்கும் ஜெபிங்க, ஏதோ டொனேஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்கிட்டு அந்த ஊழியனை நடுத்தரவில் அவமானப்படுகிற சூழ்நிலை இந்த நாட்களில் உள்ளது. நான் உண்மையுள்ள ஊழியர்களை நான் பற்றி பேசுகிறேன். எனக்கு ஒரு நண்பர் உண்மையுள்ள ஊழியர் எப்படியாக இருக்கிறார். சத்தியத்தின்படி அந்த குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்று நினைத்தால் அதை விட முட்டாளாக அவர் இல்லை. அதை விட முட்டாள் வேற யாருமே இல்லை. ஆனா அவங்க தேவைக்கு ஜெபிக்கணும், அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். எவ்வளவு பயங்கரமான, நான் எப்படி வேணா வாழ்வேன், ஆனா என் தேவைகளுக்கு நீங்க ஜெபிக்கணும். அவர்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை ஒரு வேலைக்காரனை போல நடத்துகிறார்கள், ஆலோசகராக அல்ல. தேவைக்கு மட்டும் இயேசு கிறிஸ்து 10 கற்பனையில் ஒன்று சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. நல்ல தந்தையாக இருக்க வேண்டுமா, அவரிடம் நல்ல உறவை வைத்துக் கொள்ளுங்கள். வேதாகமத்தை கடமைக்காக நீங்கள் படிக்காதீர்கள், வசனங்களை நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். நடமாடும் வேதாகமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஆம் அன்பானவர்களே, யோவான் 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஒரு ஜென்டில்மேனாக, ஒரு நல்ல தந்தையாக நடந்து கொண்டார். அன்பானவர்களே, அந்த தந்தைக்கு ஒரு நல்ல மகளாக நடந்து கொண்டார். அந்த அந்த ஸ்திரீக்கு ஒரு நல்ல தந்தையாக இருந்தார் என்று நீங்கள் யோவான் 4ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தால் தெரியும். அந்த ஸ்திரீ தான் சமாரியா ஸ்திரீ. ஆனால் தான் மனம் திறந்து பேசினார், தன்னுடைய உள்ளத்தின் ரகசியத்தை எடுத்து காட்டினார். ஆம் அன்பானவர்களே, நீங்கள் உள்ளத்தின் ரகசியத்தை மறைத்து வைத்திருக்கிறீர்களா? நீங்கள் அறிக்கிற வேண்டும், அதுதான் ஆண்டவர் சந்தோஷம். எல்லா கிறிஸ்தவர்களின் மனதும் இன்று பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை திறப்பதற்கு சாத்தான் தான் வருகிறானே ஒழிய
கர்த்தர் வந்தால் அவர்கள் திறக்க மாட்டேன் என்கிறார்கள். இது உண்மை. நீங்கள் அப்படிப்பட்டவர் அல்ல என்று நான் நம்புகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு சாவி கொடுக்கவில்லை. அந்த பூட்டை உடைச்சிட்டு போறதுக்கு ஆண்டவருக்கு சம்மதம் இல்லை. வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 என்ன சொல்லப்படுது பாருங்க. இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன். அப்படின்னா உங்க வீட்டு முன்னால வந்து தட்டுறதா இல்லை, உங்களுடைய இதய கதவை தட்டுகிறார். அப்புறம் என்ன சொல்றாரு? அந்த சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். எவ்வளவு பெரிய ஜென்டில்மேன் பாருங்க. நீங்க திறக்கலைன்னா இதயத்தை அவர் வரமாட்டார். வேறு பக்கம் போயிடுவார், வேறு வீட்டுக்கு போயிடுவார், வேறு இதய கதவை தட்டுவார். அவர் யார் திறக்கிறார்களோ அவர்களுக்குள்ளேதான் போவார். அவருடைய பூட்டை உடைத்து விட்டு கண்டிப்பாக உன் இதயத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி நீ அவரை ஒருபோதும் நினைப்பதில்லை. ஆண்டவர் கண்ணியவான். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. இப்படிப்பட்ட வசனத்தெல்லாம் படித்து நீங்க வந்து ஆண்டவரை ருசிக்கிறீங்களே நமக்கு தெரியாது. ஆண்டவர் ஒரு கண்ணியவான். அந்த யோவான் 4ஆம் அதிகாரத்துல ஒரு நல்ல தந்தையாக மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன், நல்ல தந்தையாக அங்கே நின்றார். அந்த ஸ்திரீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்றார். நம்மெல்லாம் வந்து அப்படிப்பட்ட ஸ்திரீகளும் அப்படிப்பட்ட பாவியான ஒரு மனுஷனிடத்துல ஒரு பெண்ணும் பாவியான மனுஷ இடத்துல ஒரு ஆணும் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க, பக்கத்தில் நிற்கவே மாட்டாங்க. அன்பான இன்று வேறு கலாச்சாரமாக மாறிவிட்டது, அதை பற்றி நம்ம யோசிக்கலாம். ஆனா ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவரை நல்ல ஆலோசகராக நாம் என்ன பண்ணணும், வைத்துக் கொள்ளணும். ஓகே. அடுத்ததாக சிங்கிள் பேரண்ட்டுக்கு நான் சொல்லும் ஆலோசனை ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி. நீங்களும் தந்தையாகலாம். உங்கள் தந்தையை தந்தையாக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நீங்களும் தந்தையாகலாம். அவரிடம் நல்ல ஆலோசனை பெறுவதன் மூலமாக, அந்த ஆலோசனைப்படி நடப்பதன் மூலமாக. நீங்கள் யாருடைய ஆலோசனையை கேட்கிறீர்கள்? அது உங்களுக்கு தான் தெரியும். கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கிறீர்களா? வேதத்தினுடைய ஆலோசனையை கேட்கிறீர்களா? நான் ஒரு நாள் வந்து போன வாரம் நாகப்பட்டினம் போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது என்னுடைய டீம் லீடர் நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். அண்ணே அந்த லாட்ஜ் புக் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கும் லாட்ஜு அந்த மேனேஜருக்கு தான் ரொம்ப ஒரு ஐக்கியம், அவங்களுக்கு 2வது தான். அப்போ நான் ஃபோன் பண்ணேன். உடனே அண்ணே உங்களுக்கு தான் நான் கம்மியாக தர்றேன் அப்படின்னு சொன்னேன். எப்போ நாங்கள்லாம் வந்து எங்களுடைய பணத்தை செலவு பண்ணி அவ்வளோ தூரம் வந்து ஊழியம் செய்கிறோம் என்று உனக்கு தெரியும், நீ இதை கொடுத்தால் உனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி உடனே அமௌண்ட் போட்டுவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து என்னோட டீம்ல தெரியும். பணம் இருப்பதால் அல்ல பணம், கர்த்தர் எனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தது நிமித்தமாக அன்பான. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். மாதம் ஒரு 10,000 வருமானத்துக்கு ஒரு நபர் ஒரு பெரிய தொழிலதிபர் என்னை அணுகுகிறார். ஆனால் அது கடவுளுக்கு விரோதமான ஒரு தொழில். நான் வேண்டாம் என்று நான் ஒதுக்கிவிட்டேன். எனக்கு பணம் தேவைதான், ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக சம்பாதிக்கிற பணம் எனக்கு தேவையில்லை. பொய் சொல்லி ஏமாற்றி சம்பாதிக்கிற பணம் கர்த்தருக்கு மகிமை இல்லை, அது கர்த்தருக்கு பிரியமும் இல்லை. அந்த பணம் எனக்கு வேண்டாம்.
என்று சொல்லி வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டேன் அன்பான். இது கர்த்தர் எனக்கு சொன்ன யோசனை. இப்ப வேதத்தின் மூலமாக ஒரு சில நேரங்களில் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். அப்போ இப்ப பைபிள் இல்லாத நேரத்துல நம்ம ஒரு பக்கம் போறோம், ஒரு டாக்டர்ல போறோம், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போறோம். அங்க என்ன பேசணும், ஏது பேசணும், எப்படி நடக்கணும்ன்றத ஆவியானவர் தான் நமக்கு உணர்த்தணும். இஷ்டத்துக்கு நம்ம உலக மனுஷன் மாதிரி இருந்துட்டு வர முடியாது. ரைட். நான் ஒரு ஹவுஸ் போனேன். அங்கே அந்த ஸ்திரீக்கு ஒரு 2 பிள்ளைகள், 3 பிள்ளைகள். அம்மா, கணவர் அவரோடு இல்லை. நான் போகும் பொழுது அந்த ஸ்திரீ மட்டும் தனியாக இருந்தார். நான் செருப்பை தள்ளியவன். அப்புறம் போட்டு விட்டு நான் கொஞ்ச தூரம் நடந்து ஒரு பேக்கரிக்கு சென்று விட்டேன். ஜெபிக்கத்தான் சென்றேன், ஊழியம் தான் செய்ய போனேன், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கர்த்தர் எனக்கு அந்த செருப்பை போடு, நீ அந்த கடைக்கு போய் நின்று சொல்லிவிட்டார். நான் அங்க போய் போன் பண்ணேன் அந்த அம்மாவுக்கு, உங்களுடைய தாய் எங்கே அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, வந்தா கூப்பிடுங்க, நான் வெயிட் பண்றேன். அப்போ ஒரு 10 நிமிஷத்துல அவங்க கூப்பிட்டாங்க. அந்த அம்மா வந்துட்டாங்க. அப்போ நான் போய் அவருக்கு ஜெபித்து விட்டு ஒரு ஆலோசனை சொல்லிவிட்டு நான் வெளியே வந்தேன். எதை கேட்க சொல்றேன்னா, என்னுடைய பரிசுத்தத்தை நான் தான் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுத்த ஒரு ஆலோசனை. சிங்கிள் பேரண்டாக இருக்கிறவர்கள், நீங்கள் உங்கள் தந்தையை ஒரு நல்ல ஆலோசகராக கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும். அப்பொழுதுதான் கடவுள் நம்மை நடத்துவதற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டு என்று சொல்லி அவர் என்ன பண்ணுவாரு, நமக்கு ஒரு கைட் பண்ணுவார். அன்பானவர்கள், தர்மியான நாளில் நாம் சிந்திக்க வேண்டும். நானும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஒரு சில காரியங்களை பார்த்து யூடியூபுக்காக தேடுகிறேன். அப்பொழுது ஒரு சில விதமான காரியங்கள் விடுகிறது. அப்பொழுது என்னுடைய நினைவுக்கு வருகிற ஆலோசனையின் வசனம், தீண்டான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். சிங்கிள் பேரண்டாக இருக்கிற உங்களுக்கு சொல்லுது, தீண்டான காரியத்தை என் கண் முன், என் இருதயத்தில் வைக்க மாட்டேன். இயேசுவை ஆலோசகராக வைத்துக் கொள்ளுங்கள். வேத வசனம் மூலமாக நீங்களும் தந்தையாகலாம். ஆம் அன்பானவர்களே, நீங்களும் தந்தையாகலாம். ஆண்டவர் யாரையும் பிரித்து பார்ப்பதில்லை, மனிதன் தான் பிரித்து விட்டான். அருமையான நாள்ல ஆண்டவரை ஆலோசகராக கொள்ளுங்கள். அவருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தார். உண்மையாகவே தந்தைய தினம் நமக்குத்தான். சும்மா உலகத்துல நிறைய பேரு ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா உண்மையான தந்தையை நாம் ஆலோசகராக கொள்ளும் பொழுதுதான் நாம் இந்த உலகத்தில் தந்தைகளாக இந்த உலகத்திலே வாழ முடியும் என்பதில் எந்த விதத்திலும் சந்தேகமில்லை. இதை நீங்கள் சிந்தித்ததாக தனியாக போய் ஜெபித்து ஆண்டவரோட நல்ல ஒரு தொடர்பை, ஒரு நல்ல ஆலோசனையை ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தவறான ஆலோசனை அது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அது செத்தவனாலே இருக்க நரகம் வேண்டாதுங்க. இந்த பூலோகத்திலேயே நரக வாழ்க்கை நிறைய கிறிஸ்தவர்கள். ஏனென்றால் அவர்கள் ஆண்டோடைய ஆலோசனையை தீர்க்கதரிசனம் வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு பொம்பளை எடுத்ததோ ஆம்பளை எடுத்ததோ ஓடுறாங்க. அவங்க ஊழியக்காரர் என்று சொல்லி குறியேக்க செல்கிறார்கள். பயங்கரம். எத்தனையோ பேர் நீங்கள் எனக்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர்லாம் தாண்டி போய் ஒரு மனிதனை நம்பி ஏமாந்து போகிறார்கள். நாள்ல பொக்கிஷமாகிய வேதாகமம் நமது கையில் உள்ளது. அதை நாம் படித்து ஆண்டவருடைய ஆலோசனையை
ஒருவேளை ஆலோசனை கொடுக்கப்படவில்லை என்றால் அந்த காரியத்தை நிறுத்துங்கள். அது ஆண்டவருக்கு மகிமை. ஏதோ ஒரு நல்லதுக்காகத்தான் ஆண்டவர் ஒரு சில காரியங்களில் பேசாமல் இருப்பார். அதை நாம் புரிந்து கொண்டு ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த, ஆண்டவரை ஒரு நல்ல ஆலோசகராக இந்த உலகத்தில் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் ஒரு நல்ல குடும்பத்தை நிர்வகிக்க, பிள்ளைகளை வளர்க்க, பிள்ளைகளை உருவாக்க இப்பதான் ஒரு செய்தி வந்தது, அதை மாதிரி சொல்லி முடிச்சாங்க. 30 திருக்குறளை கும்பகோணத்திலிருந்து ஒரு பகுதி இளவாஞ்சேரி அப்படிங்கிற ஒரு இடத்துல சாந்தகுமாரி அப்படிங்கிற டீச்சர் அவங்களை நாங்கள் நியமித்துள்ளோம். அவர்கள் தன்னுடைய டியூஷனுக்கு வருகிற பிள்ளைக்கு திருக்குறள் சொல்லிக் கொடுத்து 30 திருக்குறள் 1.25 நிமிஷத்துல சொல்லும்படியாக ஒரு வீடியோ இப்பதான் வந்தது. 100 திருக்குறள் மனப்பாடமாக சொல்ல பயிற்சி கொடுக்கிறேன், ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த செய்தி வந்தது. எதுக்கு நான் இதை சொல்றேன்? அந்த அம்மாவும் திருமணமாக ஒரு பெண், உடல்நிலை சரியில்லாததால் திருமணம் ஆகவில்லை. என்னுடைய டியூஷனுக்கு வருகிற பிள்ளைக்கு நான் ஒரு நல்ல தந்தையாக இருக்க வேண்டும், நல்ல ஆசிரியராக இருக்க வேண்டும் என்று நினைத்து அந்த பிள்ளையை ஊக்குவிக்கிற அந்த அந்த ஸ்திரீயை, அந்த சகோதரியை நான் வாழ்த்துகிறேன். நீங்களும் தந்தையாகலாம். அதை நல்ல ஆலோசகராக நீங்கள் வைத்துக் கொள்வது நிமித்தமாக அன்புள்ள இயேசுவாமி, கருமையான நாளுக்காக நன்றி. மறுபடியும் ஒரு விஷயம் எங்களுக்கு மத்தியிலே பேசியதற்காக நன்றி. ஆண்டவரே, தாயும் தந்தையாகலாம். ஆண்டவரோடு நல்ல ஆலோசனை பெற்றுக் கொள்வது நிமித்தமாக ஆண்கள் மட்டும் தந்தைகள் அல்ல, பெண்களும் தந்தையாகலாம் என்ற அடிப்படையிலே இந்த நாள் செய்தி சொல்லப்பட்டது. எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் உம்மிடத்திலே ஆண்டவரே. இதை புரிந்து கொண்டவர்களாக நாங்கள் உம்மிடத்திலே இன்னும் நல்ல உறவை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ, அநேகரை வாழ வைக்க எங்கள் வாழ்க்கை இருக்க கற்றுதாமே எங்களை நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.